ஸ்ரேங்கூன் ரோடில் உள்ள லிட்டில் இந்தியா. இந்த இடத்தை பலரும் தேக்கா என்று அழைப்பதுண்டு. தேக்கா என்றால் என்ன? அந்த சொல்லின் அர்த்தம், இந்த இடத்துக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் தேக்கா சந்தை தேக்கியாக்கா என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அதை சுருக்கமாக தேக்கா என்று பலர் அழைத்தனர். ஹொக்கியன் மொழியில் தேக்கா என்பதற்கு மூங்கில் என்று அர்த்தம். ரோச்சோ கால்வாயின் அருகில் நிறைய மூங்கில்கள் வளர்ந்ததால் அவ்விடம் தேக்கா என்று அழைக்கப்பட்டது. 1915 ஆண்டில் சிங்கப்பூரின் முதல் தேக்கா சந்தை நிறுவப்பட்டது. அது கண்டாங் கர்பாவ் மார்க்கெட் என்று அழைக்கப்பட்டது. காய்கறிகள், கடல் உணவு, இறைச்சி ஆகியவற்றை விற்பதில் அது பிரபலமானது. 1982 அந்த சந்தை இடிக்கப்பட்டது. சாலைக்கு அப்பால் இருந்த சூச்சியாவ் மார்க்கெட்டுக்கு கடைகள் இடம் மாறின. பின்னர் மக்களின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தின் வரலாற்றிற்கு ஏற்றாற்போல் அதற்கு தேக்கா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. 1840களில் ஐரோப்பாவைச் சேர்ந்த பல குடும்பங்கள் தேக்கா வட்டாரத்தில் வசித்து வந்தன. அதனால் அங்கு முன்பு வாழ்ந்த ஐரோப்பியர்களின் பெயர்கள் பல சாலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிளைவ் ஸ்ட்ரீட், டன்லோப் ஸ்ட்ரீட் ஆகியவை அப்படித்தான் பெயரை பெற்றன. ஸ்ரேங்கூன் ஆற்றுக்கு அருகில் இருந்ததால் தேக்கா வட்டாரத்தில் கால்நடை வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. கால்நடை வர்த்தகத்தில் பெரும்பாலும் இந்தியர்களே அதிகம் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் லிட்டில் இந்தியாவில் வசித்தனர். அதனால் தேக்கா வட்டாரத்தில் சில சாலைகளுக்கு பஃப்லோ ரோட், கர்பாவ் ரோட் போன்ற பெயர்களும் சூட்டப்பட்டன. Download ShareChat.